Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ பிகினர்ஸ் ட்ரேடிங் கைட் இன் தமிழில் 5வது எபிசோட். ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் எப்படி நமக்கு டெக்னிக்கல் வைஸ் சார்ட்டில் வேலை செய்யுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்ற கேண்டில்ஸ்டிக் எப்படி இருந்தால் அது வேலிடான ஷூட்டிங் ஸ்டார், அது எந்த மாதிரி லொக்கேஷனில் வரணும், அதுக்கு நாங்கள் எந்த மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். பர்சனலி நான் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நான் எப்படி என்னுடைய ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி மற்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், அது மூணுக்குமே ப்ரிவியஸாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரிவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க தாராளமாக பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக பிகினர்ஸ்க்கான ட்ரேடிங் கைடாக இருக்கும். அடுத்து இது சம்மந்தமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் தாராளமாக கேட்கலாம். யூடியூப் கமெண்ட் ரிப்ளை கூட கொஞ்சம் டிலே ஆகும். பட் டிஸ்கார்டில் மற்றவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக அதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக்கை தலையிலாக திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணுங்க. அதுதான் உண்மையான ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மையான ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஹேங்கிங் மேன் கேண்டில்ஸ்டிக் தலையிலாக திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ, நம்ம லாஸ்ட் இன்வெர்டட் ஹேமருக்கு ஹேமர் கேண்டில்ஸ்டிக் தலையிலாக திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்வெர்டட் ஹேமர்னு பார்த்தோம். இது ஹேங்கிங் மேனை தலையிலாக திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஓப்பனிங் அப்படின்றது அந்த கேண்டிலோட பாடியோட மேலே. ஓகேங்களா? இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். க்ளோஸ் அப்படின்றது பாடியோட கீழே வரும். அப்போ தான் அது கம்ப்ளீட்டான பேரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஹை அப்படின்றது எல்லா கேண்டிலுக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கக்கூடியதான். எது டாப்போ அது ஹை. லோ அப்படின்றது கம்ப்ளீட் கேண்டில்ஸ்டிக்ஸோட லோ. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் இந்த பாடியில் மட்டும் இது பேரிஷ் கேண்டில் அப்படின்றதுனால ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே வரும், க்ளோசிங் ப்ரைஸ் கீழே வரும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஷூட்டிங் ஸ்டாரோட வடிவம். பாருங்களா, டைட்டிலே போடாம மட்டும். ஓகே, ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா? ரைட். அடுத்து இது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, ஓகே. இதில் நமக்கு செல்லுக்கான கன்ஃபர்மேஷனாக நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றது ஒரு 2 டைப்புங்க. ஹேங்கிங் மேனுக்கு வந்த மாதிரியே தான். பர்டிகுலராக இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் ஒரு ஹை வைக்குது. ஹை வச்சு ஓப்பனான ப்ரைஸை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு லோ வச்சு பீரிஷாக க்ளோஸ் வைக்கிறோம். அப்போ இதில் என்ன நடக்குது நீங்களே ரிசர்ச் பண்ணுங்களேன். சம்திங் ஒரு லொக்கேஷனில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகுது. கண்டினியூஸாக போக முடியலை. கீழே பீரிஷாக க்ளோஸ் வைக்கிறோம். அப்போ அர்த்தம் என்ன? இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் மேலே போக ட்ரை பண்ணி முடியாமல் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இதில் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பான், பையர்ஸ் இருப்பானா, அந்த கால்குலேஷனுக்குள்ளேயே போகலை. அது உங்களை குழப்பம். அது உங்களுக்கு தேவையில்லை. அது என்னையை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? நம்ம ஏன்னா அந்த ஆர்டர் புக் பார்க்குறவங்க அதை சொல்லுவாங்க. பட் நான் அதை தப்பாக சொல்லலை. பட் எனக்கு என்னையை பொறுத்தளவுக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க கேண்டில்ஸ்டிக்ஸ். அதோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸுக்கு அந்த மொமெண்டமுக்கு நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் பார்த்துருக்கு இல்லைங்களா, அந்த பார்த்து எடுத்து போடுங்க. அந்த ஃப்ளோ எப்படி ரன் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் புரியும். அப்போ அங்கே என்ன நடக்கும்? இந்த விஷயம் எங்கே நடந்தால் நமக்கு வேலிட்? கம்ப்ளீட் ஒரு ரெசிஸ்டன்ஸில் அந்த வேலை நடக்கணும். முதல் விஷயம்.
ரூல் நம்பர் 1 ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸில் வரணும். வேலிட் ரெசிஸ்டன்ஸ். அதுலேயும் இன்னொரு வார்த்தை இருக்குது, வேலிட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது கரண்ட் டைம் ஃப்ரேமில் லொக்கேஷன் எடுக்கிறத விட்டுருங்க. ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கரண்ட் டைம் ஃப்ரேமில் ஜோன் எடுத்துக்கலாம். பட் ஜென்ரல் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஜோனை எடுத்து வச்சு அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? வேலிட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வரும்போது தெளிவாக இருக்கும். ஓகே, இது எந்த மாதிரி வேலையை செஞ்சால் இந்த ஷூட்டிங் ஸ்டார் வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸில் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்கு சப்போர்ட்டில் என்ன ரூல்ஸ் சொன்னமோ, ஸோ அதை பார்க்கலைன்னா எபிசோட் 2 பார்த்துட்டு வாங்க. ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு சப்போர்ட்டில் என்ன ரூல்ஸ் சொன்னமோ அதே விஷயம் ரெசிஸ்டன்ஸில் இது பண்ணணும். எப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் நம்ம பார்த்துடுறோம். ஓகேங்களா? இங்கேருந்து இது ஷூட்டிங் ஸ்டாரு ரெசிஸ்டன்ஸில் வந்தால் செல்லு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட், தப்பு கிடையாது. இது எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது? ஒரு வேலிட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், அல்லது நீங்கள் சப்ளை டிமாண்ட் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் சப்ளை ஜோன், அது எதுவாக இருந்தாலும் ஓகே, அது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட வேலிடிட்டி அப்படின்றது இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு லிக்விடிட்டி ஜென்ரேஷன் இருக்கணும். அது இப்படி போகுது அல்லது இப்படி வைக்குது, ஈக்குவல் ஹை தான் வேணும், இல்லை இப்படி ட்ரெண்ட் லைன், அதெல்லாம் அந்த அந்த கதைக்கே இங்கே இடம் கிடையாது. மொத்தத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது சப்ளை மேலே இருக்குது அல்லது ஒரு வேலிட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி ஜென்ரேஷன் ஆகி அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி உடைக்கிறான். அந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் வருது, மேலே மிட்டிகேட் ஆகிருக்கிற ஜோன் வேலிடான ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை ஜோன் அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் வேலிட் பேரிஷாக போகும், நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு ட்ரேட் போடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட்டாக லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன சப்ளைக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து செல் போட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரேடு நல்லபடியாக போட முடியாது. ஸோ இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் புரியலை அப்படின்னா எகைன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு சார்ட்லேயா ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல்ஸ்டிக் எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும், அது என்ன வேலை செஞ்சுருக்குன்றதை நான் காட்டுற லொக்கேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். கோல்டு 4 hour சார்ட்டு, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு. நான் இதை கூட எடுப்பேங்க, ஹேமர் ஹேங்கிங் மேனுக்கு சொன்ன மாதிரியே தான் நான் ஒரு இந்த மாதிரி இந்த பாடி இருக்கிறத நான் எடுப்பேன். ஓகேவா? இட்ஸ் ஷூட்டிங் ஸ்டார், இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஹேங்கிங் மேனை தலையில் திருப்பி போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால் இந்த விக் அப்படின்ற ஒரு விஷயம், மேலே இருக்கிற விக்கு பாடியை விட 1.5% ஈக்குவலாக இருந்து இது சின்ன விக்காக இருந்தால் கூட ஒவ்வொரு டைம் வேலை செய்யுது. பட் என்ன அப்படின்னா மினிமம் 1.5% இருக்கணும். இருந்துச்சுன்னா வேலிட் ஷூட்டிங் ஸ்டார். அது நம்ம பேசின மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்குதுன்னா சூப்பர். அதே மாதிரி பாட்டம் விக் அப்படின்றது இந்த பாடி சைஸ் வரைக்கும் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக அது வந்து வேலிடாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். அந்த பர்டிகுலர் டைமில் என்ன நடந்திருக்குதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் கேண்டில்ஸ்டிக். ஸோ இதை வந்து இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுறத விட நான் என்ன சொல்லுவேன்னா, கேண்டில்ஸ்டிக்கே ஒரு இண்டிகேட்டர் தான், அதை ரீட் பண்ணுங்கள் அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணி அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உண்மையிலுமே நீங்கள் கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவராக இருந்தால் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம காட்டுற லொக்கேஷன் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்ற விஷயம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட் பிகினராக இருக்கிறீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்து எல்லா வீடியோவும் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் லைவ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே நல்லபடியாக
சீக்கிரம் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் வரும். நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் இப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து என்ன பார்க்கலாம்? ஏதோ ஒரு ஸ்டாக் எஸ்பிஐன்னு பார்ப்போமா? ஓகே. வேர் இஸ் த ஷூட்டிங் ஸ்டார்? இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அந்த டிராயிங்கில் நான் காட்டியிருக்க விஷயத்த தெளிவாக பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு சார்ட்டில் என்னென்ன சொல்லுது அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வாட்ச் பண்ணும்போது அந்த ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஜெர்மனி 40 பார்க்கலாமா? இண்டெக்ஸில் ஏதோ ஒரு சார்ட். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், பாடி சின்னதாக இருக்குது, விக்கு பெருசாக இருக்குது, சின்னது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா? இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா? இது மாடரேட்டாக ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்க லொக்கேஷன், இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்க லொக்கேஷன், இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கான ரூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக ரீட் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான ஐடியாஸ் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கோல்டு பார்த்து, அதாவது மெட்டல் பார்த்தாச்சு, கமாடிட்டி பார்த்தாச்சு, ஸ்டாக்ஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? கிரிப்டோ. எஸ் யூஷுவல் பிடிசி தான். எனக்கு வேறு எந்த காரணம் இதுவும் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு மார்க்கெட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணணுன்ற மைண்ட் செட்னால நம்ம கிரிப்டோ சைடு போகிறது இல்லைங்க. எஜுகேஷனுக்காக மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது நேற்று இன்வெர்டட் ஹேமருக்கு மார்க் பண்ணது. நான் சார்ட் பார்க்கறது இல்லைங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். நினச்சிக்கோங்க, நம்ம கிரிப்டோ ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகேவா? இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது, வேண்டாம் விட்டுருங்க. நான் என்னென்னு சொல்கிறேன், ஸ்பின்னிங் டாப் அடுத்த வீடியோவாக வரும். ஸோ பார்த்துக்கலாம். ரெண்டுமே ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா? இங்கே இருக்குது ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி இது இந்த இந்த இன்வெர்டட் கேமராலாம் அழிச்சிடலாம். 1 2 3 4. ஓகே, போதும். ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நான் காட்டியிருக்கேன் இல்லையா? இதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சார்ட் எடுத்து அல்லது உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் ஃபேவராக தெரியுதோ அதில் உட்காந்து ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். இந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் வரும்போது அதோட பிஹேவியர் என்னன்னு புரியுங்க. இந்த கேண்டல்ஸ்டிக் அப்படின்றது நமக்கு சார்ட்டுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான். எப்படின்னா, ப்ரைஸ் மூமெண்டம் இங்கேருந்து இங்கே போயிருக்குன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் நம்ம கேண்டல்ஸ்டிக். ஸோ அப்போது மற்ற இண்டிகேட்டரை தேடுறத விட, அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தேடுறத விட, நீங்கள் ப்ரைஸ் மூமெண்ட்டை ரீட் பண்ணினா மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். எது ரீடெஸ்ட், எது லிக்விடிட்டி, எங்கே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, ஏன் இந்த ஜோன் ஃபெயில் ஆகுது, ஏன் இந்த ஜோன் உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு மூமெண்டம், அன்வான்ட் மூமெண்டம் மாதிரி ஒரு பெரிய கேண்டிலாக போகுது, இல்லை ஒரு பெரிய விக்காக, இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் போய்க்கலாம். அது ஸ்ட்ராட்டஜின்றதே இல்லை, ரைட்? அது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதே தான் சொல்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் மொமெண்டம் ரீட் பண்ண தெரியலைன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆக முடியாது. இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஜிபிபி ஜேபிஐ பார்க்கலாமா? கரன்சியில் ரைட். எத்தனை ஷூட்டிங் ஸ்டார் இருக்குன்னு தெரில. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட்டில் வந்திருக்க ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் எடுக்கலாம், தப்பில்லை. ஸோ இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். பட் இது கொஞ்சம் ஃபெயிலியர் டைப்பில் வரும். இந்த 50% இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் டைப்பில் வரும். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? எஸ், இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இங்கே இந்த லொக்கேஷன். எஸ், அதே மாதிரி இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜோனில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தேடுங்க. நான் திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷூட்டிங் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். சரி, இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப்பும் வந்துருச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அதுக்கான காரணம்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் போட்டதுக்கப்புறம் அதை நம்ம கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு செஷன் ஒரு வீடியோ வைப்போம். முடிஞ்சிச்சுன்னா அதை ஒரு ஜிமீட் மாதிரியோ அல்லது ஒரு டிஸ்கார்ட்லேயே கூட ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி கூட யூடியூப்பில் போடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது ஃப்ரீயாக ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் தாராளமாக யூஸ் ஆகும். அதனால தான் இதுக்கான நேமே பிகினர்ஸ் ட்ரேடிங் கைடு இன் தமிழ்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கடுத்து ட்ரேடிங் சைக்காலஜி, அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடிங் சைக்காலஜியாக இருக்கட்டும் அல்லது அட்வான்ஸ் ட்ரேடிங் தியரின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டை உண்மையிலுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஏட் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரீல்ஸ் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி வீடியோஸ், ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது, ட்ரேடிங் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன? நேச்சுரல் கேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு எனர்ஜியில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஆயில் கூட பார்க்கலாம்ல? ஓகே, ஆயிலும் எனர்ஜியில் தானே வரும். டெய்லியும் இதே பார்த்துட்ருக்கோம், நேச்சுரல் கேஸே பார்த்துட்ருக்கோம். ஓகே, இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இது அதிக ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன், அதனால் அந்த ட்ராப்பெல்லாம் பக்காவாக நடக்கும். பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு. இந்த 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 ஒரு கூட்டம் ஏன் இது சக்ஸஸ் ஆச்சு? இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வச்சுட்டே இருக்கான். ஏன் சக்ஸஸ் ஆச்சுன்ற விஷயமும் இந்த இடத்துல ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சுன்ற விஷயமெல்லாம் நீங்கள் ஓனாக ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஸோ இது எல்லா சார்ட்லேயும் நான் காட்டியிருக்கேன். அதோட லொக்கேஷனை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்ற ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் வர்ற டவுட்ஸை நீங்கள் தாராளமாக நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து கேட்கலாம். ஃப்ரீ தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யூடியூப்லேருந்து வர்றவங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கணும், அல்லது ட்ரேடிங் கற்றுக்குறீங்க அப்படின்றது இருக்கணும். இந்த 2 விஷயமும் இல்லாமல் குட்டையை குழப்பறதுக்கு அங்கே வந்தீங்கன்னா ப்ரொஃபைலை அடுத்த செகண்ட் ரிமூவ் பண்ணிடுவேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உண்மையாலுமே ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வர்ற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்டில் போடுங்க. எந்த கமெண்ட்டையும் நான் டெலீட் பண்ண மாட்டேன், கவலையே பட வேண்டாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ், வேல்யூபிளான ட்ரேடிங் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் தாராளமாக கிளியர் பண்ணப்படும். நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.